இருக்காங்க, இயக்கத்தால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளும் வந்து இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செஞ்சோலை மாதிரி கிராமம் அது மட்டும் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு. காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு குளம் இப்போ தண்ணி வற்றி போய் கிடக்கு. அன்னை சாரதா தேவி வித்யாலயம் 13-14 இலக்கம் போட்டு இந்த வீட்டை அமைச்சிட்ட ஒரு கொட்டியில் உண்டு. அதுக்கு என்ன ஒரு ஹோல் உண்டு. இப்படி வணக்கம் அவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மலையலப்புறத்தில் நிற்கிறோம். இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட காந்தரூபன் அறிவுச்சோலைங்கிற ஒரு பெரிய கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் செஞ்சோலை இருக்குது. செஞ்சோலைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமம் தான் காந்தரூபன் அறிவுச்சோலை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009 யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக வருடங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மக்கள் பாவனைக்காக விட்டுருக்குறாங்க. இந்த கிராமம் இதில் நிறைய விடுதலை புலிகளால் கட்டப்பட்ட கிணறுகளாக இருக்கட்டும், தொட்டிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய பில்டிங்களாக இருக்கட்டும், எல்லாமே இதில் காணப்படுது. இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். காந்தரூபன் அறிவிச்சோலையால் செஞ்சோலைக்கே வந்திருக்கிறோம். இயக்கத்தால் வெட்டப்பட்ட ஒரு குளத்தை பார்க்க போகிறோம். அதுலேருந்து இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு புளிய மரம் இருக்குது. அதை தாண்டி போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் இருந்த காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு குளம். இப்போ தண்ணி வற்றி போய் கிடக்கு. மழை காலத்தில் ஃபுல்லாக வந்துருமே. இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு மிகப்பெரிய சமூக முயற்சியாக செஞ்சோலை சிறுவர் பராமரிப்பு நிலையம் நிறுவப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போரின் போது பசியும் பயமும் சூழ்ந்த நேரத்தில் இது ஒரு பாதுகாப்பான அடைக்கலமாக இருந்திருக்குது. இங்கிருந்த சிறுவர்களுக்கு கல்வி மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சி, தைரியம் மற்றும் நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய வகையில் நீச்சல் குளம் வெட்டப்பட்டு விளையாட்டு இடமாகவும் உருவாக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது தற்போது வற்றிய நிலையில் காணப்படுது, பயன்பாட்டில் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெட்டப்பட்ட இந்த மண் எல்லாமே எடுத்து இதற்கு மேல் இருக்க ஒரு இடத்துல போடப்பட்டு மட்டமான ஒரு மைதானம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பெரிய இடத்தை அமைச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இந்த முகாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு முதலே இராணுவம் அந்த இடத்த விட்டுட்டாங்க. ஆனால் இப்பொழுது தான் மக்கள் பாவனைக்காக, அதாவது மக்களுக்கு பிரித்து வழங்கியிருக்காங்க இந்த இடத்த. இந்த பாருங்க, ஆர்மி இருக்கும் போது பயன்படுத்தப்பட்டிருந்த மிலிட்ரி யூரியா பேக் ஒன்று தான் இது. மிலிட்ரி பயன்படுத்துகிறது. உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாய்லெட்டுகள் எல்லாம் இருக்குது. அப்படியே உங்கால ஒரு பகுதி சும்மா கிடக்கு. ஓகே, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உடைஞ்சிருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பாத்ரூம், டாய்லெட் என்ன. ஓகே, உங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொட்டி இருக்குது, சின்ன தொட்டி உண்டு. ஓகே, அடுத்தது எங்கால டாய்லெட் என்ன. சரி, இந்த அஷ்ரமில் பார்த்துட்டோம். அடுத்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்காந்து இது போல் இன்னும் ஒரு பகுதி இருக்குது, பார்க்கலாம். நல்ல மாமரம் இருக்குது எல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் இருந்த போதே இருந்த பில்டிங்காக இப்போ எல்லாம் உடைந்த நிலையில் காணப்படுது. பெரிய பில்டிங் உண்டு. நிறைய ரூம்ஸ் இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கிச்சன் நினைக்கிறீங்க. அடுத்து எல்லா இடத்துலையும் இருப்பது போலவே இந்த இடத்துலையும் தண்டவாளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. தண்டவாளங்களை கொண்டு உதவி செய்திருக்காங்க. இந்த இடம் முக்கியமான இடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலேயும் பார்க்கலாம். தண்டவாளங்களை பயன்படுத்தப்பட்டிருந்தாலே கட்டாயம் அது ஒரு இயக்கத்தின் பில்டிங் என்று சொல்லலாம். இதுலையா? சரி, இது சமையல் இடமாக இருந்ததா? ஓகே, இந்த இடத்துல சமைக்கப்பட்டதாக. ஓகே,
செட்டிங் வீடுகள் அமைக்கப்பட்ட இடம். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு இடம், ஒரு பெரிய கிணறு. இந்த கிணறு நிறைய வரலாற்றை சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த இடம் கட்டாயம் தெரியும், அப்படி தெரியுமா இருந்தால் கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஞாபகத்தை எடுத்து காட்டுறமெல்லாம். அடுத்துங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய டேங்க்கும் இருக்குது. இதில் ஏதோ எழுதி கிடக்கு, என்ன 14 இலக்கம் போட்டிருக்குறாங்க. காலை 6:30, மதியம் 1:30, மாலையா என்ன அப்படின்ற என்ன தேக்கா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் இருக்கும்போது கட்டப்பட்ட கிணறு. பாருங்க எப்படி இருக்குண்டு. அங்காலையும் ஒரு சின்ன தொட்டி, இது உடைச்சி கிடக்கு. அடுத்தபடி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பாருங்கள் தனித்தனி வீடுகள் எல்லாம். இப்போ என்னென்னா இந்த வீடுகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறதுனால முள்ளு கம்பிகள் போடப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு உள்ளே போக முடியாத நிலைமை இது. அடுத்தபடி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் ஒரு நல்ல வீடு ஒன்று அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த இடத்துல 10, 11, 12, 13 கிணறு இருந்திருக்கும் போல நினைக்கிறேன். மூடிட்டாங்க அந்த கிணறை. ஓகே, இது மட்டும் தற்போது இருக்குது. மற்ற பக்கம் உள்ளது கீழே விழுந்துட்டு. ஸோ இது சில வேளை இங்கே இருக்கிற இந்த வீடுகளின் இலக்கம் என்றால் தெரியல சரியா. ஓகே, அதுதானே. இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் 10 என்ற இலக்கம். இதில் இருக்க எல்லா கட்டிடங்களுமே இயக்கம் கட்டினதாகவே சொல்லப்படுது. கண்ணன் பேர்லாம் எழுதி கிடக்கு. ஓகே, இப்படிக்கு அமரன் இந்த மாதிரியான பேர்கள் எழுதி கிடக்கு. இலக்கம் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு ரூமுக்கும். இது இயக்கத்தின் ஒரு முக்கியமான ஒரு ஒப்பீஸாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. கிச்சன், முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு விகாரை இந்த தோற்றத்தில் ஒன்று இருக்குது. ஆர்மி கேம்ப் இருந்த எல்லா இடத்துலையுமே விகாரை இருந்தது தானே. ஓகே, இதுலேயும் நல்ல பெரிய இதில் இருக்க அந்த கதவுகள்லாம் கலட்டி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பெரிய ஹால் உண்டு. இந்த காணி ஒருத்தர் கிடைக்க மாதிரி தான் அவருக்கு வீடு கட்ட வேண்டிய தேவையில்லை. கொடுத்துட்டாங்க தானே. ஓகே, இந்த இடத்துல தான் அவங்களோட விகாரை இருந்திருக்குது. அதை புத்தர் சிலையை வைத்திருக்கிற அந்த பீடம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ அந்த தூண்கள் இருக்க டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பெரிய பில்டிங் உண்டு. நல்ல இந்த தூண்களை பார்க்கலாம், பெரிய தூண்களை போடப்பட்டிருக்கு. இங்கே இந்த மாதிரி
ஓகே, அதில் ஏதாச்சும் எழுத்துக்கள் இருக்குமான்னு பார்த்தோம். ஓகே, இதில் இருக்க எண்ணல் கதவுகள் எல்லாம் கலட்டப்பட்டுருச்சு. மற்றும்படி அப்படி அப்படியே கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் விகாரையான் இருக்குங்க. விகாரை முழுமையாக தரமட்டமாக்கிட்டாங்க. விகாரைன்ற எந்த ஒரு பகுதியும் இல்லை. ஓகே, இது தெரியும் உங்களுக்கு. விகாரைன்ற இந்த முகப்பிலே இந்த சிலைக்கு சரியாக என்ன பேருன்னு தெரியல. யாருக்கும் பேர் தெரிஞ்சால் சொல்லும். இது தூக்க முடியாது, தூக்க முடியும். அதான் இன்னொருத்தர் இருக்கார், அவரையும் தூக்கி எடுத்துட்டேன். ஓகே, ஓகே, விகாரை முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. பெரும்பாலும் இந்த காட்டுப்பகுதியில் நாங்கள் எடுக்கிற விகாரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அந்த புத்தர் சிலையோடு அதுகள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எல்லாமே உடைச்சி தள்ளி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே இந்த மற்ற பக்கம் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஹால் உண்டு. ஷா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே முழுமையாக இதில் வந்து ஒரு நெல் களஞ்சிய சாலையாக இல்லாட்டி நெல் காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரியாக பயன்படுத்தக்கூடியது. விலங்குகள் சாப்பாட்டாரு ஆடா. இந்த இடத்துல கைகள் ஒரு இடமா இருக்கும். ஓகே, கைகள் ஒரு இருக்குது. அடுத்து இங்கேயெல்லாம் மக்கள் வந்துட்டாங்க நினைக்கிறேன். இதுக்குள்ளே இயக்கத்தின் பில்டிங் என்ன இது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆட்கள் இருக்கிறதால நாங்கள் கிட்ட போகையில் இது வந்து இயக்கத்தின் சமையல் அறை என்று சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு பில்டிங் இருக்குது. இது ஒரு பெரிய கிராமம் என்ன அவன் இருக்கும்போது நான் வச்சுருக்கிறான். ஓகே, கேம்பை விட்டுட்டு போகையில் அவங்களுடைய சில ஆவணங்கள்லாம் கிடக்குது இதில். ஓகே, இங்கால பக்கமும் இந்த கை கழுவுறதுக்குரிய இடம் இருக்குது. சரி, ஒரு 20 வீடுகள் இருக்குமா? கூட 40 ஏக்கர் இருக்கும். வாழ்க்கை 2 ஏக்கர் கொண்டாடுங்க. அதுதானே ஒரு குடும்பம் இருக்காங்க. என்னம்மா சாப்பிட்டாச்சா? அங்கே பார்த்தீங்கன்னா இலக்கம் 3 என்ற ஒரு போர்டு போட்டு கிடக்கு. நினைக்கிறேன் 3வது இலக்கத்துக்கு போக வேண்டிய வீட்டு பகுதின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாருக்கும் கொடுக்கப்பட்ட காணியாக இருக்கும் போல். இப்போ உடைச்சி கிடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இந்த இடம் இது உடைச்சி கிடக்கு. உடைச்சி தான் இருக்குது எல்லாம். இங்கே பாருங்க, சுற்றி உடைக்கப்பட்டிருக்குது. இது வந்து இராணுவம் இருக்கும்போது இந்த இடம் வந்து மைதானமாக இருந்திருக்கு. இப்போ இது வந்து காணியாக பிரித்து வழங்கிட்டாங்க. எல்லா இடமும் உடைஞ்சி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்குரிய உடைஞ்சி கிடக்கா என்னென்னு சரியாக தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சோலை மாதிரி கிராமம் என்ற ஒரு போர்டு போடப்பட்டிருக்குது. ஓகே, இதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா விதிக்கப்பட்ட அந்த வீடுகள்லாம் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த காணிகள்லாம் மக்களுக்கு வழங்கினதுனால இப்போ இதுக்குள்ளே நாங்கள் போக முடியாது. ஆனால் இந்த கிராமத்தை நீங்கள் பார்த்து
நான் வேலி அமைக்கிறதுக்காக இந்த தூண் வாங்கி போட்டேன்னா ஒரு தூண் வந்து 1300 ரூபா. அப்போ நான் ஒரு 35 தூண் போட்டேன். போட்டதில் எல்லாத்தையும் உடைச்சி போட்டாங்க. எனக்கு வசதி இல்லை. நான் ஒரு சைக்கிள் கடையில் கூலிக்கு வேலை செய்து கொண்டிருக்கேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வாங்கி போட்டேன். கடன் வாங்கி தான் செய்தேன். நான் இதையும் உடைச்சி போட்டாங்க. அதை ஒன்றும் நிமிஷத்துக்கு வழி இல்லாமல் இப்போ பார்த்து கொண்டிருக்கேன். என்ன செய்யறதுன்னு தெரியாமல். எனக்கும் வந்து முட்டு வருத்தமும் இருக்குது. காலு வந்து ஏலாது, கை ரெண்டும் தூக்கி வேலை செய்ய இயலாது. எத்தனை வயதம்மா உங்களுக்கு? எனக்கு 66 வயசு ஆகுது. அந்த கிராமத்தில் நான் அந்த கிராமத்தினூடாக தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ஒரு வீடு இருக்கிறாங்க. நல்ல பலாப்பழம் இருக்குது. அப்போ பலாப்பழம் தருவீங்களா? உங்களையா தர மாட்டீங்க? நல்ல பலாப்பழம் இருக்குது. உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலையா? ஓ, அன்னை சாரதா தேவி வித்யாலயம் இருக்குது. ஓகே, இதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கும் எனக்கு தெரியலை. இங்கே பாருங்க, அன்னை சாரதா தேவி வித்யாலயம். ஓகே, இந்த பாடசாலை இங்கே இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே இந்த பாடசாலையை பார்க்கலாம். வேறு இன்னொருத்தர் ஒரு தம்பி வராது, அவரோட கலப்பு. தம்பி அப்படியே கொஞ்சம் நில்லுங்க, நில்லுங்க. என்ன பேர் உங்களுக்கு? குட்டியா? குட்டியா உங்களோட பேர்? முழு பேர் என்ன? அப்படியா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? இது இது எத்தனை மண்டபம் இருக்குது இந்த ஸ்கூல்? சாரதா தேவின்னு போட்டு கிடக்கு. 5ஆம் ஆண்டு. நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? இப்போ நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க? இந்த கிராமத்துக்கு என்ன பெயர்? செஞ்சோலை மாதிரி கிராமமா? அதுக்குள்ள எங்கே உங்களோட வீடு எங்கே இருக்குது? மலையாளப்புறம். அது எங்கே ஒன்று போகணுமா அங்கே? இங்கால வேறு என்ன இருக்குது? இப்போ இது ஸ்கூல் இருக்குது, வேறு ஹாஸ்பிட்டல் அப்படி இது இருக்குதா? இங்கால ஒன்றுமே இல்லையா? இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட முகாம்கள் அப்படி ஒன்றுமில்லை, எல்லாம் இந்த மாதிரி வீடுகள் தான். இப்போ இது இந்த இங்கால இருக்க உடைஞ்ச வீடுகள் இது மாதிரி தான் இருக்குண்ணே. அப்போ எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. நான் படிக்கிறீங்களா? சரி, சந்திப்போம். பாய். சொல்லுங்க, இந்த கிராமத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? எதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வளர்ந்ததே இந்த கிராமத்தில் தான். நான் பிறந்து வளர்ந்ததே இந்த கிராமத்தில் தான். 1972 இந்த வீடு காணியில் தான் வெட்டி நாங்கள் வந்து இருந்தோம். நாங்கள் அப்போ எங்கள் அப்பாவோட காலத்தில் வந்து 2 ஏக்கர் காணி எங்களுக்கு வந்தது. அப்போ 2 ஏக்கர் போயிட்டு இருக்கு. அப்போ கடைசியில் 90ஆம் ஆண்டு எனக்கு ஒரு 89ஆம் ஆண்டு எனக்கு 1 ஏக்கர் பிரித்து அப்பா தந்தவர். தந்து எனக்கு போமிட்டும் வந்துட்டுது. வந்த பிறகு நாங்கள் வந்து 90ஆம் ஆண்டு இனப்பிரச்சனை காரணமாக நாங்கள் இந்தியாவுக்கு போயிட்டோம். இந்தியாவில் திருச்சி கொட்டப்பட்டு முகாமில் இருந்தாங்க. முகாமில் இருந்தாங்க. எனக்கு 4 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளையும் ஒரு பொடியனும். அப்போ நானும் என் மனைவியும் எனது மகனும் திருப்பி நாங்கள் இங்கே வந்துட்டோம். 2014ஆம் ஆண்டு வந்தாங்க. ஓ, வந்து தனித்தனியாக தான் வந்தாங்க. ஆள் மாறி மாறி தனித்தனியாக தான் வந்தாங்க. இப்போ அம்மா வந்து யூஎன்ஹெச்ஆரில் 15 தான் வந்தது. வந்து இப்போ மகன் வந்து இங்கே கல்யாணம் பண்ணி அவர் வந்து நுவரெலியான்ற இடத்துல இருக்கிறார். அப்போ நானும் அம்மாவும் தனியாக தான் இருக்கோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் இந்த காணிக்கு ரொம்ப போராடி எங்களுக்கு இந்த காணி கிடைக்காம இருந்து இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளாக எங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் காணி வழங்கப்பட்டிருக்கு. அம்மாவோட காணியை வேற ஒரு ஆளுக்கு கொடுத்து இப்போ எந்த காணியில் 1 ஏக்கரில்
பிரித்து எனக்கு 1/2 ஏக்கர் தந்திருக்காங்க. இதை வச்சு தான் நான் இப்போ இந்த ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கேன். ஆமாம், சின்ன கொட்டியில் ஒன்று போட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் சரியாக முழுமையாக வேலை முடியவில்லை. இல்லை, ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக காணியை வந்து பார்த்துட்டு உங்களை பிடிச்சிட்டு. ஆமாம். அம்மா சொல்லுங்க, எப்படி இந்த காணியில நீங்க இருந்த போது? நீங்க நான் வந்து ஜெயந்தனர் இருந்தது. ஏன்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்தது இங்க வந்து. அப்ப நாங்க இப்படி பிரச்சனையில 90ல சின்ன குழந்தை பிள்ளையில எல்லாம் 3 வயசு 4 வயசுலயும் தூக்கிட்டு போட்டில் போயிட்டோம். போயிட்டு முகாமுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். அங்கே ஏதோ உதவி செஞ்சவ நாங்களும் வளர்ந்தோம். பிறகு பிள்ளையெல்லாம் பெருசாக குமர் பிள்ளைகளை கொண்டு வரையில அது கல்யாணம் முடிச்சுட்டு பிறகு இவர் தனியாக வந்து காணிக்கு போராடி கொண்டு அங்கனங்கன இருக்கவுன்னா நான் விஎச்ஆரில் பதிஞ்சு வந்தேனா. வர இங்கே வாடகைக்கு வீடு எடுத்து இத்தனை வருஷமா வாடகைக்கு தான் இருக்கிறோம். வாடகைக்கு எவ்வளோ காலம் இருந்தீங்க? இப்போ 2014 2014 இருந்து இருக்கிறோம். இப்போ வந்து இந்த வீட்டை அமைச்சிட்டோம், ஒரு கொட்டில உண்டு. அதுக்கு இன்னும் தண்ணி வசதி, டொய்லெட்டு, தண்ணி, கரண்ட் இதெல்லாம் உருவாக்கணும். இனி உருவாக்கணும். சரி, இப்ப காணி கிடைச்சது எப்படி சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இல்ல, இந்த கிராமத்தில் உள்ள ஆக்களும் இருக்காங்க. இயக்கத்தால வளர்க்கப்பட்ட பிள்ளைகளும் வந்து இருக்காங்க. வளர்க்கப்பட்ட பிள்ளைகளும் செஞ்சோலை, காந்தரூவனரி சோலைன்னு சொல்லி 2ஆயும் பிரிச்சாங்க. பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்தியாவில் நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க? திருச்சி கொட்டப்பட்ட முகாம்குள்ள தான் இருந்தேன். அப்ப அங்க இருக்கும்போது என்ன தொழில் செய்வீங்க? நான் சைக்கிள் கடை தான். எனக்கு சாதாரண தான் தெரியும், சைக்கிள் எல்லாம் மட்டும்தான் தெரியும். எனக்கு முடியாது. மயிலாடுதுறை சைக்கிள் கடையில தான் நான் வேலை செய்திருக்கேன். அது அவர்கள் வேலை வந்து நான் அதுல வேலை செய்து கொண்டிருக்கேன். அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். முகாம்ல இருக்கும்போது உங்களுக்கு அங்க எப்படி நல்ல கொடுப்பனங்கள் கொடுத்தாங்க. நாங்கள் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம் கொஞ்ச காலம். இங்க வந்த பிறகு திருப்பி கஷ்டப்பட்டோம். அரிசி அதுகள் எல்லாம். எத்தனை வயதுல இங்க நீங்க போனீங்க? நான் வந்து 29 வயதுல 90ஆம் ஆண்டு இங்க வரும்போது 2014 வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலம் அங்க. அதுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு 20 வருஷத்துக்கு மேல இந்த காணி கிடைச்சிருக்கு. சந்தோஷம் தான். ஆனாலும் இப்ப இதை கட்டி ஒரு நிலைக்கு வரணும். கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் காந்தரூபன் அறிவிச்சோலை, இதுல நீண்ட காலம் இந்த காலத்துல இருந்த ஒரு ஐயாவை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். அவர் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறார். அவர் இந்த காணி தொடர்பான, இந்த இடம் தொடர்பான நிறைய விஷயங்களை எங்களோட பகிர போறார். ஐயா வணக்கம். 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 உங்களோட பேர் என்ன ஐயா? சந்தனம் சின்ன தம்பி. சந்தனம் சின்ன தம்பி. பேரு வந்து காட்ராசா. காட்ராசா. ஆடுடா. சரி சரி, புனை பெயர் அப்படி சொன்னா தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? அரசாங்கத்துக்கு தெரியும். அடடா, காட்ராசா. எத்தனை வயது ஐயா உங்களுக்கு? எனக்கு 73 வயது. சொல்லுங்க, இந்த இடத்துல எத்தனை ஆண்டு நீங்க இந்த இடத்துக்கு வந்து? 72ல வந்தேன். 1972ஆம் ஆண்டு இருக்கிறீங்க. ஓகே, 1972ஆம் ஆண்டு இந்த இடம் எப்படி இருந்தது? பிறகு இந்த இடத்துக்கு என்ன நடந்தது, அதை பற்றி எங்களுக்கு ஒரு சொல்லுங்க. சரிங்க. இது ஒரு பெரிய காடு, யானை காடு. இதுக்குள்ள வந்து ஒரு இங்க இருந்தாரு ஒரு வண்டிக்கார சின்ன தம்பின்னு சொல்லி ஒரு ஆளு. அவர் வந்து இந்த இடத்த கொண்டு வந்து காட்டினாரு. தேவையான இடம் வேண்டிய மாதிரி வெட்டிக்கலாம், இன்னும் செய்யலாம், வந்து பாருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து காட்டினாரு. அப்ப நான் வந்து பார்த்தேன், அந்த கிணறு வெட்டி அந்த குளம் வெட்டி இருக்கேன், அந்த இடம் நல்லா அழகா இருந்துச்சு. அந்த இடத்த நானும் வெட்டிட்டேன். 72லயே நான் வெட்டினேன். அதுக்கு பிறகு பார்த்து நம்ம தனியா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, இவ்வளவு பேரையும் கொண்டு வந்து இங்க ஏத்தணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்து. அந்த ஆர்வத்துல அவங்க அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து குடியேற்றணும். சாதாரணமா ஒரு 15,000 குடும்பம் குடியேற்றிட்டேன். குடியேற்றினதுக்கு பிறகு கலவரம் ஏற்பட்டுருச்சு. இனி ரொம்ப பிள்ளைகளை வளர்க்குறது அது ரொம்ப கஷ்டமா. அதனால நான் இந்த ஊரை இயக்கம் எத்தனையாம் ஆண்டு இந்த இடத்தை பொருட்படுத்தினாங்க? இது சரியா 92ல இது கைப்பற்றிட்டாங்க. அவங்க கைக்கு எடுத்துட்டாங்க. 92 93ல கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றின பிறகு இந்த இடத்துல என்னென்ன கட்டிடங்கள்லாம் வந்தது? இந்த பாருங்க, இந்த பின்னுக்கு இருக்கிற கட்டிடம் அதே மாதிரி கட்டுறாங்க. எல்லா இடத்துக்கும் அமைஞ்சிருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்துருக்காங்க.
அப்ப அது ஒன்றும் பெருசா கட்டடங்கள் இதுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. சரி சரியா. இயக்கம் இருந்த காலத்துல பெரிய பெரிய பில்டிங் தான் இங்க. 2025 நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு இந்த இடம் மீண்டும் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதிதாக அழகிய கிராமமாக இந்த இடம் மாற்றம் பெற்றுள்ளது. காந்தரூபன் அறிவுச்சோலை ஒரு இடம் அல்ல, அது ஒரு அடையாளம், அது ஒரு வரலாறு, அது ஒரு எதிர்காலத்தின் விதை. இந்த இடத்தில் இன்று பார்க்கக்கூடிய கட்டமைப்புகள் விடுதலை புலிகளின் கட்டுமான திறமையை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளது. பாரிய கிணறு, உயர்ந்த நீர்த்தொட்டிகள், இரும்பு கட்டிடங்கள் இன்னும் நிலைத்து நிற்கின்றன. இந்த இடம் அந்த நேரத்தில் மக்களிடமிருந்து பெறப்பட்டது. அவர்களுக்கு மாற்றுக் காணிகள் வழங்கப்பட்டன. ஆனால் இனக்கலவரம், அச்சம், அத்துமீறல்கள் அனைத்தும் ஒன்று சேர சிலர் இந்தியாவை நோக்கி படகில் பயணம் செய்தனர். திருச்சியில் முகாம்களில் தங்கிய அந்த மக்களின் வரலாறு இன்று சிலருக்கும் அறியாத ஒன்றாக உள்ளது. 2009 ஆண்டு யுத்தம் முடிந்த பின் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் வாடகை வீடுகளில் தங்கியிருந்த சிலரின் கனவாகவும் இந்த இடம் இருந்தது. இங்கு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு பாதையும் ஒரு வரலாறை பேசுகிறது. கிளிநொச்சி மலையாளபுரத்தில் அமைந்திருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் காந்தரூபன் அறிவுச்சோலை மற்றும் செஞ்சோலை பற்றி மறைக்கப்பட்ட வரலாற்றை நாம் இழக்கின்றோம். போரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கான பாதுகாப்பிடம், நீச்சல் குளம், கட்டிடங்கள் மற்றும் தற்போது உருவாகும் புதிய கிராமம் பற்றிய ஒரு தொகுப்பையை இந்த காணொலியில் வழங்கியிருக்கின்றோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.